வணக்கம் மக்களே. இந்த வெயில் டைம்ல என்னென்ன வத்தல் போட முடியுமோ போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் இன்னைக்கு புளி மிளகாய் தாங்க போட போறேன். எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா 3/4 கிலோ மிளகாய் வாங்கி நல்லா அலசி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கிறேன். 100 கிராம் புளிங்க. இப்போ இதை ஊற வச்சுப்போம். இருங்க, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். இதுல உப்பு போட்டு கரைச்சிருவாங்க புளியில. மோர் மிளகாக்கு காம்போட போடணும். புளி மிளகாக்கு மிளகா லைட்டாக கீனி போடணுங்க, காம்பை பிச்சுட்டு. அவ்வளோதாங்க. மிளகாலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. புளி மண்டி மாதிரி புளி மிளகாய் செய்யறதுக்கு இங்கே பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, உப்பெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்ச புளி நல்லா கை விட்டு நல்லா கரைச்சிருப்போம் கட்டியா. புளி இதில் வடிகட்டிடுவோம். அவ்வளோதாங்க, புளியை கரைச்சி ஊற்றி வச்சுங்க. அதில் இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னா, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா உடச்சி வச்சுருக்கேன். ஒன்றும் மதியமாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை இதில் போடுங்க. இதில் ஒரு சிறு கசப்பு இருக்கும். அந்த கசப்பு புளிப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, இதில் 2 ஸ்பூன் வெல்லம் நல்லா திருக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருவோம். ஜம்முன்னு இருக்கும், இனிப்பு புளிப்பு காரத்தோட. இங்கே பாருங்க, பச்சை மிளகாய் இப்போ போட்டுருவோம். 3/4 கிலோ பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. கேஸை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுருவோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் கூட்டி வச்சாச்சு. எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். சூடு வரணும், நல்லா கொதிக்கிட்டுங்க. பாருங்க, நல்லா புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சுண்டுட்டாங்க. நல்லா கட்டியே தான் நம்ம கரைச்சி ஊற்றிருக்கோம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்க. நல்லா மிளகாய் எப்படி நல்லா வெந்து நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்க. 3/4 வேக்காடு பாதத்தில் இருக்குது. இங்கே பாருங்க, இதை நல்லா காய வச்சு வச்சோம்னா அப்படியே சும்மா சூப்பராக இருக்கும். அப்படியே காய வைக்காத கூட எடுத்து ஊறுகாய் மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. ஜம்முன்னு இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிடுவோம். சட்டியில் சூடு இருக்குது, அந்த புளி நல்லா இழுத்துக்கும். இல்லைன்னா புளி இதில் ஊறாத அளவு சட்டி எல்லாத்தையும் எடுத்துரும். அவ்வளோதாங்க, புளி மிளகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் செய்முறையெல்லாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்து சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.